சென்னை எண்ணூரில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மணிவர்மன். எண்ணூர்ல கடல் சீற்றத்தோட தன்மை தற்பொழுது எப்படி இருக்கிறது? கரைகளில் எத்தனை படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன? குறிப்பாக சென்னையில் கடந்த ஒரு வார காலமாகவே கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்படுகின்றன. இந்நிலையில் டிட்வா புயல் காரணமாக 2 நாட்களாக சீற்றம் என்பது அதிகரித்து உள்ளது. கடல் கொந்தளிப்பாகவும் ஆக்ரோஷத்துடன் அலைகள் சீறி பாய்கின்றன. தடுப்பு சுவர்களையும் தாண்டி கடல் அலைகள் அடிப்பதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. குறிப்பாக கடந்த வாரமாகவே புயல் கனமழை எச்சரிக்கை காரணமாக மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்களும் பாதியிலே கரை திரும்பினர். இந்நிலையில் தங்கள் படகுகளை பாதுகாப்பான உயரத்தில் வைத்துள்ளனர். வலைகளையும் விசை படகுகளையும் பைப்பர் படகுகளையும் பாதுகாப்பாக இடத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக எண்ணூர், காசிமேடு, திருவொற்றூர் பகுதிகளில் யாரும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. இந்நிலையில் கடல் காற்றுடன் கொந்தளிப்புடன் அதிக சீற்றத்துடன் ஒரு அச்சத்துடனே நிறைவு வருகிறது. டிட்வா புயலானது வலுவிழந்த கூடுதலும் சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டு மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக போக்கு காட்டி வரும் இந்த டிட்வா புயலினால் கனமழையானது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் பகுதி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் காலை முதலே இப்பகுதியில் கனமழையானது வெளுத்து வாய்கிறது. மழை சற்று ஓய்ந்த பிறகு மீண்டும் விட்டு கனமழையானது பெய்ய தொடங்கியுள்ளது. வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் எண்ணூர் பகுதிகளில் கடல் சீற்றத்துடனும் ஆக்ரோஷத்துடனும் தடுப்பு சுவரை தாண்டி அடிப்பதனால் மீனவர்களிடையே ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. மணிவர்மன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.